மலையாள சினிமாவின் அசுர வளர்ச்சி நம்ம இந்தியன் சினிமாவில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய தரமான படங்களை எடுத்துட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரினா மலையாள இண்டஸ்ட்ரியை கண்டிப்பாக சொல்லலாம். இன்னைக்கு அவங்க கொடுக்குற அளவுக்கு குவாலிட்டியான படங்களை வேற எந்த சினி இண்டஸ்ட்ரியாலுமே கொடுக்க முடியல. ஆஃப்டர் கோவிட்-19 அப்புறமா மலையாள சினிமாவுடைய வளர்ச்சிங்கிறது யாராலையுமே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அசுரதரமான வளர்ச்சினே சொல்லலாம். இன்னைக்கு மட்டும் இல்லை, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து பல நல்ல படங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க ஆடியன்ஸை தாண்டி வெளியில எல்லாருக்கும் பயங்கரமாக போய் ரீச் ஆனது மலையாளத்திலேருந்து வந்த மிட் நைட் மசாலா படங்கள் மட்டும்தான். நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள எல்லா சினிமா லவர்ஸ்க்குமே மாலிவுட் மூவிஸ் அப்படின்னாலே இப்படிதான் இருக்கும்னு சொல்லி ஒரு எண்ணம் ஈஸியா எல்லாருக்குள்ளயுமே வந்துருச்சு. என்னதான் மலையாள சினிமால மம்முட்டி சார், மோகன்லால் சார் மாதிரியான பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாலும் கூட அவங்க சினிமாவுக்கு கிடைச்ச ரீச்சை விட அங்கிருந்து வந்த மிட் நைட் மசாலா படங்களுக்கு கிடைச்ச ரீச் தான் ரொம்ப அதிகம். பேசிக்காவே சவுத்ல உள்ள மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்றப்போ கேரளால பெருசா தேட்டர்ஸ் கிடையாது. அதே மாதிரி மற்ற சினிமாவுடைய மார்க்கெட்ஸை கம்பேர் பண்றப்போ அவங்க சினிமாவுடைய மார்க்கெட் வேல்யூங்கிறது ரொம்ப கம்மியாவே இருந்தது. ஆனா காலப்போக்கில் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா மலையாள சினிமா மாத்த ஆரம்பிச்சாங்க. மற்ற ஸ்டேட்ல உள்ள ஆடியன்ஸ் எல்லாருக்குமே நம்ம படங்கள்னா இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு தாட் இருக்குல்ல, அந்த தாட்டை உடைக்கணும்னு சொல்லி பயங்கரமா முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து அவங்க பயங்கரமா முயற்சி பண்ணதுனால அவங்க கிட்ட இருந்து நல்ல குவாலிட்டியான படங்கள் வர ஆரம்பிச்சது. அதுல ஒரு முக்கியமான படம் பிரேமம். இன்னைக்கு இருக்கிற நிறைய மென்ஸ் அண்ட் பாய்ஸ் தாடி வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தாடி வைக்கிற ட்ரெண்ட் எல்லாம் கொண்டு வந்தது நிவின் பாலி சார் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நடிச்ச பிரேமம் படத்துல அவர் மட்டும் கிடையாது, அவர் கூட இருந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் தாடி வச்சிருப்பாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா காலேஜ்ல தாடி வச்சுட்டு கெத்தா சுத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அன்னைக்கு காலகட்டத்தில் காலேஜ் படிச்ச நிறைய காலேஜ் பாய்ஸ் இந்த மாதிரி பிஎட் வச்சுட்டு சுத்த ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வேணா இந்த பிஎட் ட்ரெண்ட்ல மாசா, ராக்கி பாய், இருமுகன், விக்ரம் சார்னு நிறைய பேர் இருக்கலாம். ஆனா வெத பிரேமம் படம் போட்டது தான். ஸோ மாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் பிரேமம் ஒரு டர்னிங் பாயிண்ட் மூவினே சொல்லலாம். அந்த படம் ரீஜனலா தான் ரிலீஸ் ஆச்சு. பட் இருந்தாலுமே ஆல் ஓவர் இந்தியா அந்த படத்துக்கு ஒரு நல்ல ரீச் கிடைச்சது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு படம் ரீஜனலா ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துக்கு அந்த ஸ்டேட்ல கொடுக்குற மாதிரியான ரெஸ்பான்ஸை மற்ற ஸ்டேட்லயும் ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மற்ற லாங்குவேஜஸ்லயுமே அந்த படத்தை உடனே டப் பண்ணி டைரக்டா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா பிரேமம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே மலையாளத்தில் மட்டும்தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மலையாளத்தை தாண்டி வேற எந்த லாங்குவேஜ்லயும் அந்த படத்தை அபிஷியலா டப் பண்ணவே கிடையாது. எல்லாருமே மலையாளத்துல தான் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அதனால தான் சொல்றேன், மலையாள சினிமாவுக்கு பிரேமம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். அண்ட் அதே மாதிரி மோகன்லால் சாருடைய ஆக்டிங்ல வந்த திருஷ்யம் அண்ட் புலிமுருகன், இந்த ரெண்டு படமுமே மலையாள சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான படங்கள். இதுல புலிமுருகன் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா புலிமுருகன் மலையாள சினிமாவுடைய ஃபர்ஸ்ட் 100 crore மேல கலெக்ஷன் பண்ண படம். புலிமுருகன் படத்துடைய மேசிவ் சக்சஸ்க்கு அப்புறமா மலையாள சினிமாவுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சது. மாலிவுட் மூவிஸ் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடா இருக்கிற எல்லா சினி இண்டஸ்ட்ரியுமே எல்லா நாடுகள்லயும் போய் பயங்கரமா ரீச் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கோவிட்-19 தான். ஏன்னா அந்த கோவிட் வந்த காலகட்டத்தில் யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அதனால வீட்டுக்குள்ள இருக்கும்போது எல்லாருமே நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல இந்த கோவிட் டைம்ல தான் நம்ம ஆளுங்களாம் இந்த வெப் சீரிஸ் எல்லாம் பயங்கரமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல தான் இந்த ஹாலிவுட் வெப் சீரிஸ் எல்லாமே நம்ம ஆளுங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த கோவிட் டைம்ல இந்தியால இருந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் நம்மளுடைய வெப் சீரிஸ் எல்லாம் பாக்குறாங்க அப்படின்றதுக்காக இந்தியன் லாங்குவேஜஸ்லயுமே நிறைய வெப் சீரிஸ் அபிஷியலா அவங்களுடைய வெப் சீரிஸை டப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹாலிவுட் மூவிஸ் மட்டும் கிடையாது, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அங்கதான் வளர ஆரம்பிச்சது. ஸோ இந்த கோவிட் டைம்ல தான் மாலிவுட்ல இருந்த பல நல்ல படங்களை நம்ம ஆளுங்க மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லா எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ மாலிவுட்ல இவ்வளவு நல்ல படங்களா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ இந்த கோவிட் டைம்ல நடந்த சினிமாவுடைய வளர்ச்சி பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீடைல்டாவே பார்க்கலாம். ஆஃப்டர் கோவிட் டைம்ஸ்க்கு அப்புறமா மலையாளத்துல இருந்து ரிலீஸ் ஆன நிறைய நல்ல படங்களுக்கு ஆடியன்ஸ் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு பயங்கரமான படம் மின்னல் முரளி. பேசிக்காவே இந்தியன் சினிமால சூப்பர் ஹீரோ படங்கள் எடுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அப்படியே எடுத்தாலும் அந்த படங்கள்லாம் மெஜாரிட்டியா உருப்படாது. ஆனா மலையாள சினிமால இருந்து வந்த மின்னல் முரளி எல்லாருமே வியந்து பார்க்க வச்சது. எப்படா இவ்வளவு கம்மி பட்ஜெட்ல ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க, அதுவும் ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல ஒரு படம் எடுத்திருக்கீங்களேன்னு சொல்லி எல்லாருமே வியந்து பார்த்தாங்க. ஸோ டொவினோ தாமஸ் சாருடைய ஆக்டிங்ல வந்த மின்னல் முரளி ஒரு ஓடிடி பிளாக் பஸ்டர்னா, அண்ட் அகைன் அவருடைய ஆக்டிங்ல வந்த 2018 ஒரு தேட்ரிக்கல் பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். அந்த படம் மலையாள சினிமாவுக்கு ஒரு மைல் ஸ்டோன் பிலிம்னே கூட சொல்லலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு மலையாள மூவிஸ் மட்டும் கிடையாது, மலையாள ஆக்டர்ஸுமே யாரும் பெருசா ஹேட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் எனக்குமே மாலிவுட்ல எல்லா ஆக்டர்ஸையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா பர்சனலா ஒரு 2 பேரை பிடிக்கும் அப்படின்னா இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ்ல நம்ம துல்கர் சல்மான் சாரையும் ஃபகத் ஃபாசில் சாரையும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் ஃபகத் ஃபாசில் சார்லாம் உண்மையிலேயே வேற லெவல். அந்த மனுஷன் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாக்குள்ள என்டர் ஆகும்போது அவர் மேல நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது. ஒரு கட்டத்தில் ஒரு நசிரியா மேம கல்யாணம் பண்ணும்போது நசிரியாவுக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்டான்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா கிண்டல் அடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு தலைவனுடைய ஆக்டிங் திறமையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தலைவனுக்கு நசிரியா கம்மி தான்ப்பான்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா ரீல்ஸ் மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த அளவுக்கு அவர் மேல வச்ச எல்லா விமர்சனத்தையுமே அவருடைய ஆக்டிங் திறமை மூலமா மாத்திருக்காரு. ஃபகத் ஃபாசில் சார் மட்டும் கிடையாது, மலையாள இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட தரமான ஆக்டர்ஸ் இருக்காங்க. குறிப்பா மம்முட்டி சார் இருக்காரு, மோகன்லால் சார்லாம் இந்தியாவுடைய நேச்சுரல் ஆக்டர்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி பிருத்திவிராஜ் சார் அவருடைய ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே வேற லெவலில் இருக்கும். அந்த மனுஷன் எவ்வளோ டேலண்டடான ஆளுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ மாலிவுட் பற்றி பேசும்போது கண்டிப்பாக இந்த மனுஷங்களெல்லாம் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஜெயராம் சார் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் திலீப் சாரும். அண்ட் ஃபைனலாக சுரேஷ் கோபி சார். இவரை வந்து சுரேஷ் கோபின்னு சொன்னால் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு தெரியுதுங்கிறத தாண்டி தீனா படத்தில் அஜித் சாரோட அண்ணன் சொன்னால் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இவங்க மட்டும் கிடையாது, இவங்கள மாதிரியே இன்னும் பல டேலண்டடான ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்துட்டு மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி இன்னைக்கு பயங்கரமாக வளருது அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ மலையாள சினிமாவுடைய வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு இயர் அப்படின்னா 2024 கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 2024 முன் அண்ட் பின்னு சொல்லிட்டு மலையாள இண்டஸ்ட்ரியை பிரித்து பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வருஷம் அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமாயிருக்கு. ஏன்னா மாலிவுட்டை தாண்டி மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் 1000 கோடிக்கு அடிக்கல் போட்டு பெரிய லெவலில் விஷனை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவங்களால ஒரு 100 கோடி கலெக்ஷன் கொடுக்க முடியுமாங்கிறதே கேள்விக்குறியா இருந்தது. ஆனால் அந்த மாதிரி கேட்ட எல்லாருக்கும் பதிலடி கொடுக்குற விதத்தில் இந்த 2024 மட்டுமே அத்தனை 100 கோடி படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் மஞ்சுமல் பாய்ஸ்லாம் 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி அவங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து வர நல்ல படங்கள் எல்லாமே பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணும்போதும் சரி, ஆடியன்ஸ் அதுக்கு அங்கீகாரங்கள் கொடுக்கும் போதும் சரி, ஒரு சினிமா ரசிகனா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில இங்க இருக்கிற மாதிரி இந்த ஃபேன் வார்ஸ்லாம் கிடையாது. அங்க இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு இந்த ஸ்டார் மார்க்கெட், இந்த கண்ட கருமாந்திரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் குறிப்பா அங்க உள்ள ஆடியன்ஸ் வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா அங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை ஜஸ்ட் போய் ஒரு என்டர்டைன்மெண்டா பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வெளியில வந்துடுறாங்க. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க இண்டஸ்ட்ரியில இப்ப ரீசெண்டா வின் பண்ண நிறைய பெரிய படங்கள் எல்லாமே பெரிய ஆக்டர்ஸ் உடைய படங்களே ஃபர்ஸ்ட் கிடையாது. எல்லாமே ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஆக்டர்ஸ் நடிச்ச படங்கள் மட்டும்தான். இன்னொன்னு அவங்க சினிமால வந்து யாராவது டெபியூ ஆனா கூட அவங்களுக்கே வந்து அவங்க அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து வரவேற்கிறாங்க. ஆனால் இதே நம்ம இண்டஸ்ட்ரியில் யாராவது டெபியூ ஆனாங்கன்னு வைங்களேன், நம்ம ஆளுங்க வந்து போட்டு அப்படியே தாக்கி எடுத்துருவானுங்க. அவன் மேலே 1000 விமர்சனம் வைப்பானுங்க. இல்லைனா அவனெல்லாம் கண்டிக்கவே மாட்டானுங்க. அந்த படம் வந்தது போனது கூட தெரியாது. அண்ட் உண்மையாக மலையாளிஸை பாராட்டி ஆகணும். அவங்களுடைய சினிமா பார்க்குற கண்ணோட்டங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கு. அவங்களுடைய மைண்ட் செட் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கு. எல்லா படத்தையுமே வந்து ரசிக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. நான் எல்லா மலையாளிஸ்கிட்டையுமே வைக்கிற ஒரு பெரிய ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் கண்டிப்பாக இப்படியே இருங்க. உங்கள் சினிமா இன்னும் எவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்காதீங்க. இந்த ஃபேன் வார்லாம் ஈடுபடாதீங்க. எல்லாரையுமே கொண்டாடுங்க. உங்களுடைய சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. நான் இப்படிலாம் சொல்கிறத பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நினப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இவ்வளோ பேசுறியே, இந்த வீடியோ எத்தனை மலையாளிஸ் வந்து பார்க்க போகிறாங்க, அப்படியே பார்த்தாலும் நீ பேசுகிற தமிழ் எத்தனை பேருக்கு புரிய போகுதுன்ற ஒரு டவுட் வந்து உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கலாம். எனக்குமே அந்த மாதிரியான தாட் இருக்குது. பட் இருந்தாலும் நான் நம்புகிறேன் நிறைய மலையாளிஸ் வந்து கண்டிப்பாக அதை பார்ப்பீங்க. ஏன்னா வந்து நான் மார்க்கோ ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதிலே வந்து நிறைய மலையாளிஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அந்த வீடியோவில் பேசின தமிழ் உங்களில் நிறைய பேருக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. இந்த வீடியோ எத்தனை மலையாளிஸ் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா லாஸ்ட் இயர் ஆவேசத்தில் ஆரம்பிச்ச உங்களுடைய பிளாக் பஸ்டர் மார்க்கோல முடிஞ்சிருக்கு. இது முடிஞ்சிருக்குன்னு சொன்னதை விட ஹிந்தியில ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து உங்களுடைய படங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னே சொல்லலாம். அதை நான் ஓவராலா மலையாள மூவிஸ்க்கு கிடைச்ச மார்க்கெட் அப்படின்னு சொல்றதை விட உங்களுடைய அபிஷியல் சூப்பர் ஸ்டாரான உன்னி முகுந்தன் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு மேசிவ் ரீச்சா தான் நான் இதை பாக்குறேன். கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 படங்கள் வந்து அவர் கரெக்டாக பண்ணிட்டாருன்னா நார்த்தில் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் நார்த்தில் கிரியேட் ஆச்சுன்னா மலையாள இண்டஸ்ட்ரியோடைய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பீஸ்டாக உன்னி முகுந்தன் அவர்கள் கண்டிப்பாக மாறிடுவார். எது எப்படியோ லாஸ்ட் இயர் உங்களுடைய படங்களுக்கு கிடைச்ச பெரிய சக்ஸஸ் மாதிரியே இந்த வருஷமும் பயங்கரமான சக்ஸஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு படம் அப்படின்னா லூசிஃபர் 2 தான். ஸோ அந்த படத்துக்காக யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரியோடைய வளர்ச்சி பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.